கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். என்ன ஹார்ட் பீட்லாம் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஓட்டு இதெல்லாம் அப்படியே போட்டு பேச விடுப்பா. சொல்லிட்டு ஒரு ரேண்டம் டாக்ஸ். நான் அவங்க சபரி ஸ்லோவா தான் சொல்றது. மாதிரி ஹாய் கைஸ்ன்ற மாதிரி இது ஆயிருச்சுல்ல. அப்புறம் என்ன? சரி சொல்லு. அப்படியே போடா எப்பா. ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காது, தெரியாது. ஆடியோ லைவ் ரெக்கார்டிங் நீ லைவ் ரெக்கார்டிங் ரொம்ப ஓவரா இதாகி எனக்கு ரியாக்ஷன் மாஸ்டர் விஜய் நான் மாதிரி என்ன பேச விடுங்க. அவங்க கூட இப்ப இப்ப சபரி கத்துறானே சைலன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கல. யாரெல்லாம் ஆப் பண்ண சொல்றா? ஆப் பண்ண சொல்றா. நான் ராமர் மாதிரி நிக்கிறேன். சரி பேசு. சரி, நம்ம கூட வழக்கம் போல கிரிஞ்சனில் இணைஞ்சிருக்கு. வழக்கம் ரீல்ஸ் எல்லாம் நல்லா பண்றீங்க. ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்றீங்க. சாட் மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம கூட அடுத்து பிராலி நேர்ல இணைஞ்சிருக்காரு. ஊர்ல இருந்து வந்துட்டாரு. பிராலியும் குஞ்ச குடுறா. அண்ணா அண்ணா குஞ்ச கொடுங்கடா. பர்சனல்ல விஜய் நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதுக்கு அப்புறம் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணனே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உனக்கு என்னடா தெரியும் வந்திருக்காரு. வணக்கம் கோணகம் வந்திருக்காரு. அடுத்து ஓட்டிஸ் வந்திருக்காரு. ஓட்டிஸ்ங்கிறது உங்க பேரு, மெல்பர்ன்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டம். ஜாதி பேர்ல ஜாதி பேர் உங்க ஊரு வேற. அது மெல்பர்ன் டீ கடை இல்லையா? மெல்பர்ன் மில்பர்ன் மாஸ் சமாஸ் இன்சைட் ஜோக்ஸ்க்கு போறோம். ஆல்வேஸ் ஹஸ் பீன். இன்னைக்கு வந்து ஹோஸ்ட் வந்து நம்ம கிறிஸ்தன். யாரு? நானா? ஆமா. டாபிக் என்ன சொல்லுங்க? ஆமா, டாபிக் வந்து இப்ப இது ஒரு டாபிக்கான்னா வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க இத பத்தி தான் பேசணும். கமல் மாதிரி பேசணும் அப்படியே. சரி, ஏன்னா இதே எக்ஸாக்ட் டாபிக்க வந்து இந்த டேங்க்ன்ற ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்ச அந்த ஆதி காலம் இருக்கு பத்தியா, அந்த டைம்ல ஒருத்தர் பேசி அதுக்கு சூத்தடி வாங்கி அந்த பாட்காஸ்ட் டிலீட் பண்ண கதைலாம் இருக்கு. இதே எக்ஸாக்ட் டாபிக். சோ நாங்க இப்ப என்ன பேச போறோம்னா சூத்தடி வாங்க கதையே பேச போறோம். இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா டேங்க் எங்கே செல்கிறது என்ற டாபிக்ல நாங்க பேச போறோம். சோ இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா வந்து மைக்கிளோட டெத். மைக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, யாரும் சொல்லுவீங்க. ஜஸ்ட் த டேங்க் ப்ரோங்கிற பேஜோட அட்மின் மைக்கிளோட டெத் தான் வந்து எனக்குள்ளயும் ஓட்டிஸ்குள்ளயும் இந்த ஒரு எண்ணத்தை வந்து விதைச்ச பாயிண்ட். இனிமே குடிப்பியா கெடுப்பியா மாட்டோம். சாரி மக்களே, 5 பேர் உட்கார்ந்து பேசுறதுனால இந்த பாட்காஸ்ட்ல பேசுறத விட சிரிக்கிறதா அதிகமா கேட்கும். அது 360 சைடுல இருந்து சிரிக்கும். ஸ்டீரியோ ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணுவவர்களுக்கு மன்னிப்பு. 2 மைக்கு வேற. ஆமா, 2 மைக்கு வேற. சரியா? சோ வந்து ஏன்னா வந்து மைக்கிளோட இது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டாபிக்கே வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டா தான். மைக்கிளோட டெத்தை வச்சு கிளவுட்டுக்காக வேலை பார்த்தானுங்க. சரியா? ஒருத்தர் இறந்ததை வச்சு கிளவுட்டுக்காக வந்து மீம் போடுறது அது இதுன்னு ஆரம்பிச்சானுங்க. நாங்க அதுக்கு பண்ணலங்கிறதுக்கு ப்ரூஃபே வந்து இந்த பாட்காஸ்ட் இவ்வளவு லேட்டா வர்றதுதான். ஏன்னா எங்களுக்கு இந்த டாபிக் அப்பவே பேச தெரியும். ஏன்னா வந்து ஆர்டியோட போன பாட்காஸ்ட்லயே கூட சொல்லியிருப்பேன், இந்த பாட்காஸ்ட் இப்படி ஒரு பாட்காஸ்ட் வருங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆனா நாங்க இதை இவ்வளவு லேட்டா பண்றதுக்கு காரணம் அந்த விஷயம் நடந்து ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு இதை பண்ணணும்ன்றது தான். இது சத்தியமா கிளவுட்டுக்காக கிடையாது. இது வந்து எங்களுக்கு வந்த ஒரு 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 ஜெனியூனான கோவத்தினால வர்ற ஒரு பாட்காஸ்ட். சொல்லு என்ன ஏதோ ஒரு கவுண்டர் ஒன்னு வருது. என்ன வேணும்? நான் போஸ்ட் பண்றதுனால நான் கிளவுட்டுக்கு நீங்க இதெல்லாம் கிளவுட்டுக்காக வந்து ஸ்பான்சருக்காக தான் பண்றோம். கான்டாக்ட் பண்ணுங்க bro. நான் வந்து ஃபியூனரல்லே உட்கார்ந்து ஸ்டோரி போடுவேன். அதனால நான் அது கிளவுட்டுக்காக பண்றேன் நீங்க நினைக்காதீங்க फ्रेंड्स. நான் வந்து ரொம்ப கவலையில இந்த ஸ்டோரி போடுறேன் फ्रेंड्स. Who knows? Who doesn't know? Incredible. சரியா? சோ வந்து
முக்கியமா இந்த விஷயம் அதுக்கு முன்னாடி எப்படி அவர் செத்த நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இல்ல அவர் எப்படி செத்தாருங்கிறது வந்து தேவையே கிடையாது. இல்ல நான் சொல்றேன்றதுனால இல்ல நான் வந்து அதான் இப்ப நான் வந்து சொல்லிடுறேன், அவர் எப்படி இறந்தாருங்கிறது வந்து தேவையே கிடையாது. ஏன்னா அது அவரோட பர்சனல். நீங்க எல்லாருமே வந்து அவரோட பேஜுக்கு தான் ஃபாலோவர்ஸே கிடையாது தவிர, அவரோட மீம்ஸுக்கு தான் நீங்க ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸே தவிர, அவரோட பர்சனல் லைஃபுக்கோ அவர் பர்சனலா யாருன்றதோ, அவர் இறக்குற வரைக்கும் அவர் யாருங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. சோ அவர் எப்படி இறந்தாருங்கிறது உங்களுக்கு தேவையில்ல. சரியா? அது எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நாங்க அதை சொல்ல மாட்டோம். சரியா? தட் இஸ் none of your business. என்னது டிஎம்ல சொல்லிட்டீங்களா? இல்ல எனிவே அது வந்து இப்ப நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சரியா? கேக்குறதே தப்பு. ஆமா அது கேக்குறதே தப்பு. சாயா சிங்கா பாலா சிங் சோனியா காந்தியா பாலா சிங் வந்து இப்படி தட்டி கேட்பாருல அந்த மாதிரி சொல்றேன். இது வந்து கேக்குறதே தப்பு. சிங்கா அவர் சிங் இல்லடா, அவர் வேறு பாலா சிங். அவரை பார்த்தா சிங்கு மாதிரியாடா சிங்கு போனது இல்ல. சோ வந்து அவரோட ஜாதி என்னன்றதை நம்ம தேடாம டேங் கம்யூனிட்டிக்குள்ள வரும். சோ இது எங்க இருந்து எங்களுக்கு இந்த கோவம் ஆரம்பிச்சதுன்னா, மைக்கிளோட ஃபியூனரல்ல இருந்தே இந்த கோவம் ஆரம்பிச்சது. ஏன்னா மைக்கிளோட ஃபியூனரல்ல இருந்தே கிளவுட்டுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? முதல்ல விஷயம் என்னன்னா, நீ பேசுற ஏதாவது பேசுறேன்னா பேசு, நீ நடுவுல வன்மத்தை கடைசி வரைக்கும் ஓட்டிஸோட குரல் கேட்கலன்னா அதுக்கு நாங்க ஓட்டிஸ் தான் அவங்கள நான் இப்பவே பேசிக்கிறேன். Facebookல ஆக்சுவலா போட்டுட்டாங்க சப்டில் டேங்க் ட்ரிக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு. ஓ we are using the real names. Okay, I thought we were using our actual made up names. என்ன புடிங்கற போறானுங்க. சரி ஓகே. ஆமா சபரியா. ஓகே சபாஸ் இல்ல பேர் போன பாட்காஸ்ட் சொல்லிட்டா பேஸ்ரிவிலே பண்ணி அதுல பேஸ்ரிவிலே வந்துட்டீங்களா? ஆமா அஸ்வத் போட்டான்ல. அஸ்வத் போட்டா நான் நீயே போட்டியா? ரேண்டம் டாக்ஸ்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு தெரியும் இதான் சபரி இதான் வந்து இவனும் டேங்க் டவுன் இவர் ஸ்ரீலங்கா வந்திருக்காரு அப்படின்னு 10 நிமிஷம் நான் ஸ்ரீலங்கா அப்படி ஆக்ட் பண்றாரு. இல்ல தெளிவா சொல்ல என்ன விஷயம்னா, நானு டேங்க்டா விக்டர் சபரி கோனகா ஓட்டிஸ் எல்லாரும் வந்து ஒரு டீ கடையில மீட் பண்றோம். அப்ப வந்து கோனகாவும் ஓட்டிஸும் தனியா வரானுங்க, நாங்க 3 பேர் சேர்ந்து. இப்ப நான் கிறிஸ்டபர்னா தெரியும்னாங்க, அடுத்து வந்து விக்டர் நான் தெரியும்னா, இவர் வந்து வந்து இவரே அவனே சபரி, நான் வந்து விக்டரோட ஃப்ரெண்டு ஸ்ரீலங்கால கோனகா ஓகே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்றேன் இவன் யாருன்னு தெரியும், ரேண்டம் கோனகா தெரியும். நிறைய பேருக்கு தெரியலன்னு ஏன்னா அந்த வீடியோலயே மூஞ்சி ஒரு மாதிரி பிளர்ரா தான் இருக்குமா, மூஞ்சில வேற ஜட்டி போட்டுருக்கு. மூஞ்சில ஜட்டி அப்படி கண்டுபிடிக்கல. விக்டரும் நீங்க ஃபாலோ பண்ணது அந்த இத கனெக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சது. நீ உருவத்தை வச்சு கண்டுபிடிச்சல. எல்லாரும் இவனை ஃபாலோ பண்றாங்க, யாரா இருப்பாங்க? வெரி விக்ரம் பகத். ஆமா ஃபாலோவர்ஸ்ல போய் பாத்துட்டான். ஒண்ணும் இல்ல, அவன் ஜோக் சொன்னானா அது அவனே எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்ல விக்ரம் பகத் மாதிரி உட்கார்ந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிட்டு பாத்துர்க்கான்ல. அவரே ஜோக் கண்டுபிடிச்சதே இவன்தான். கண்டுபிடிச்சா சபரி யாருங்குது கண்டுபிடிச்சா. இது எப்படி தெரியுமா இருக்கு, எஃப்யூசில ஆசிரமாவை கண்டுபிடிச்ச இதே இப்பதான் நீதான் ஏதோ பேசி அதுதான் அதே மாதிரி சப்டில் டேங்க் ட்ரைட்ஸா என்னது அந்த குரூப்ல வந்து பேர் ஞாபகம் இல்ல, அவன் போட்டிருந்தான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு டேங்க் மெம்பர் செத்துட்டாரு. இப்ப அவரு இது வந்து இவர் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சுசாந்த் மீம்ஸ் இதெல்லாம் கலாய்ச்சாங்களே, இப்போ வந்து நீங்களே இப்ப செத்துட்டீங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வரிசையா. ஆனா எல்லாமே வந்து அட்டாக், அது டார்க்கா இருந்தாலுமே வெஞ்சன்ஸ் வச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. Facebookல ஒருத்தன் அவரோட எடுத்துக்காட்டு தருங்க, நீங்க என்னப்பா நீங்க பூமர் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல சித்தோஸ வந்து ஒரு இது போட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரைட்டர் போட்டிருந்தாரு,
நிஜமா டிப்ரெஷன்ல இருக்கிறவர் வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறதா காமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் இன்சர்ட் என்ன மகாமுடி ஆமா இன்சர்ட் தான் அந்த மாதிரி போட்டுட்டு பெரிய ரைட்டர் அவரோட கண்ட்ரோலன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு சித்தோ சார். அத ஒருத்தன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏன்டா இவ்வளவு போடுற அந்த 2 லைன் போட்டிருக்கலாமேடான்னு ஆரம்பிச்சதுதான். இல்ல இப்ப அட்டென்ஷன் சீக்கிங்ன்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த குறிப்பிட்ட நபர் வந்து அங்க ஃபியூனரலுக்கு வந்திருந்தான். ஆமா நம்ம சரி, அட்டென்ஷன் சீக்கிங் ஆன்லைன் தாயிலியா இருந்தா அவன் அங்க ஃபியூனரலுக்கு வர மாட்டான். அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா, ஃபியூனரலுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் தாயிலியா சிலர் நடந்துப்பாங்க. அதுக்கு அடுத்து வருவேன். கடைசியா போன பாட்காஸ்ட்ல இருந்து அந்த வன்மத்தை தெளிச்சுக்கிட்டு மனசுல உள்ள வன்மத்தை வச்சு சொல்லிருக்கலாமா சொல்லிட்டேனப்பா. அவன் வந்து உண்மையாவே ஃபீல் பண்ண, ஏன்னா ஃபியூனரல்ல அவனை பார்த்தோம் நாங்க, உண்மையாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருந்தான். அவனோட ஃபீலிங்கை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரி, அவன் உண்மையாவே ஜெனியூனாவே ஃபீல் பண்ண, அதனாலதான் அவங்க இருந்தான் அந்த இடத்துல நின்னான். இன்னொரு விஷயம், இந்த ஆன்லைன் வேற ஆஃப்லைன் வேறங்கிறத வந்து நாங்க ரொம்ப லைக் ரியலா நாங்க கண்ணால பார்த்து நாங்க ரியலைஸ் பண்ணது வந்து மைக்கிளோட ஃபியூனரல்ல. ஏன்னா அத்தனை ஆயிரம் பேர் வந்து கமெண்ட்ல வந்து அவ்வளோ மெசேஜ் அனுப்புறாங்க, அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க, ஆர்ஐபி ஆர்ஐபின்னு போடுறாங்க, நீங்க வந்து யூ சேஞ்ச் அவர் லைஃப்ஸ் அது இதுன்னு நிறைய போடுறாங்க. இட் இஸ் ட்ரூ தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அத்தனை பேர் கமெண்ட் பண்ணதுல ஆக்சுவலா அந்த ஃபியூனரலுக்கு மொத்தமாவே இந்த ஆன்லைன் கம்யூனிட்டில இருந்து வந்தது எத்தனை பேர் தெரியுமா? 7 பேர். அதுதான் ரியாலிட்டி. That's when it hit me. Plus இவனுங்க போட்ட அந்த மீம்ஸ் எல்லாம் வந்து எனக்கே வந்து are we in the wrong side of the spectrumன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு ஹானஸ்டா வந்து சுஷாந்த் சுஜித்தை வச்சு மீம்ஸ் போடும்போது எனக்கு வந்து அது ஃபன்னா தான் இருந்துச்சு. நான் ஜாலியா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், டார்க்கா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம கூட இருந்த ஒரு ஆளுக்கு வந்து அது நடக்கும்போது இட் ரியலி ஹிட் மீ. ஒருவேளை நம்ம ஆர்வி இந்த ராங் சைடு நம்ம பண்றது தப்போன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவுட் சைடரா நான் ஒரு சொல்ல போனா ஃபாலோ கூட பண்ணல. உண்மைதான், அவுட் சைடரா நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க சுஜித்துக்கு போடும்போது கரெக்டா இருக்குன்னு சொல்லல. ராங் மீன்ஸ் அதுவும் தப்பு இதுவும் தப்பு தான். நீங்க இப்ப மட்டும் அது இது பண்றான் அப்படின்றது சொல்றது தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே தப்புன்னு தான் சொல்றேன். இல்ல அப்ப சுகமா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்ற போது இப்போ நம்ம பார்க்கும்போது ஏன் அப்படி இருக்கு, அவங்க க்ளோஸா இருக்கிறவங்க அதையும் நம்ம இதுவா தான் எடுத்துக்கணும். இல்ல நான் இதை எப்படி பாப்பேன்னா, இப்ப சுஜித்தோட ஒரு சொந்தக்காரனோ சுஷாந்தோட சொந்தக்காரனோ வந்து டேங்க் மீம்ஸை ஃபாலோ பண்ணுவானா, அது அவனுக்கு போய் ரீச் ஆகுமான்றத வந்து எனக்கு தெரியாது. அது தட்ஸ் நாட் மேட்டர். இல்ல நான் தப்பு கரெக்ட்னு நான் பேசல, நான் மூணுமே தப்புன்னு தான் சொல்றேன். ஆனா சுஜித்தையும் சுஷாந்தையும் பத்தி நம்ம போடும்போது அது அவங்கள போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. வேறஸ் இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆளை பத்தி வந்து நீங்க வந்து பண்றதுங்கிறது இட்ஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்டிங் தேர் லைஃப், டிஸ்ரெஸ்பெக்டிங் தேர் டெத்துங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இவனுங்க போட்டது வந்து வெறும் மீம்ஸ் மாதிரியும் தெரியல எனக்கு, அது வந்து ஒரு வன்மம் மாதிரி இருந்துச்சு. he was the actually the biggest gangster. ஆமா, உள்ளதுல அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தது வந்து மைக்கிளுக்கு தான். ஆசிரமா கூட என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது. எனக்குமே வந்து அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு மைக்கிள் டெத் அப்போ எனக்கு கவலையை விட கோபம் தான் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா he was such a talent. ஆசிரமா என்கிட்ட சொன்ன விஷயமே வந்து he had the potential to become a very good editor. அதை விட்டுட்டு அவன் போயிட்டான். எனக்கு ஆக்சுவலி மைக்கிள் மேல கோபம் தான் அதிகமா இருந்துச்சு ஃபியூனரல்ல கூட. நான் அவனை போயிட்டு மைக்கிளை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன், பட் எனக்கு கோவமாகவும் இருந்துச்சு. why the fuck did you do this? ஸோ அப்படி அந்த அளவுக்கு நமக்கு பர்சனலா இருக்கிற ஒரு ஆளை வந்து இவனுங்க வந்து இந்த அளவுக்கு வன்மத்துக்கு, அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா he was the biggest gangster. ஸோ இவனுங்களுக்கு வந்து இவன் பெரிய ஒருத்தன்ற ஒரு ஜெலஸ்ல பண்ணானுங்களோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா, இல்ல இந்த சுஷாந்த் சுஜித் மீம்ஸ் கூட அது எப்படின்னா, நமக்கு அவன் யாருன்னே தெரியாது, அவன் நம்ம மீம் பாப்பானா தெரியாது, நம்ம அதை டெம்ப்ளேட்டை தான் மாத்தணும்.
பட் வந்து இந்த மைக்கிளோட டெத்தை வந்து வன்மமா கொட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு. அது வந்து நம்ம வன்மம் கொட்டல, டெம்ப்ளேட்டுங்கிறது அது வேற மாதிரி. யாராச்சும் இருந்தா அந்த இடத்துல டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது அது வன்மமா இல்லாம ஒரு ஜோக்கா தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வன்மம் கொட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு. இவனுங்க எப்படி ஆயிருச்சுன்னா வந்து இவனுங்க வந்து நமக்கு பாடம் புகட்டுறோம் புளுத்தி, பாரு நீங்க எல்லாம் பண்ணது தப்புன்னு நான் இப்ப ப்ரூவ் பண்றேன் பாருன்ட்டு வந்து மைக்கிளோட டெத்தை வந்து அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ டேங்க் கம்யூனிட்டிலே ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பேசுனதுதான் எனக்கு ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. ஆன்டி கிரிஞ்ச் பாஸ். அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு வந்து கதையே தெரியாது, ரியல் லைஃப்ல நடந்ததே தெரியாது. அவனே வந்து வலைய பேச்சு மாதிரி ஒண்ணு கட்டமிச்சிட்டான். அவனே ஒரு கதை கிரியேட் பண்ணி கமெண்ட்ல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கான். என்னன்னு இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சரியான இது அவனுக்கு பிசினஸே பண்ண தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு குக்டப் ஸ்டோரி மாதிரி பண்ணிட்டு இப்படி இருக்கிற அவன் எதுக்கு அவன் வந்து யூஸ்லெஸ்ஸா செத்துட்டான், அவன் யூஸ்லெஸ்ஸா செத்துட்டா என்ன சொல்ல முடியும், இதுல வந்து என்ன இருக்கு, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், ஏன் எல்லாரும் என்ன திட்டுறீங்க அப்படின்றான். என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்த வாழ்க்கையை யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா சொல்றது நீ யாருன்னு தான். நீ யாரு அவ்வளவுதான். அவன் உண்மையாவே அவன் சாவறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லா ப்ராப்ளமையும் கூட செட்டில் பண்ணிட்டே கூட செத்து. அது உனக்கு தெரியாது. அவனோட டெத் வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸான்றது வந்து அவங்க வீட்டுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். நீ அதை உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது, யூஸ்லெஸ் டெத்துன்னு சொல்ல முடியாது. புரியுதா? நான் இப்ப என்னோட பாயிண்ட்டுமே வந்து he had the potential to become an editor ன்னு தான் நான் சொன்னேன் ஒழிய அவனோட டெத் வந்து யூஸ்லெஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அவனோட டெத் இல்லாட்டி அவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு எடிட்டர் கிடைச்சிருப்பாருன்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சு போச்சு. ரைட் அண்ணன் நம்ம கிட்ட மேட்ரு என்ன. எனக்கு எப்படி அவுட் சைடரா நான் ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணல. எனக்கு பொதுவாவே அப்ப எனக்கு செம் போயிட்டு இருந்துச்சு, அதனால என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. நான் காலைல எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், உட்காந்து ஸ்கேன் பண்ணி வேற அனுப்பணும். அதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, எனக்குன்னு யாரும் இல்லையா, தெரியுமில்ல யாருன்னு, அடுத்தது யாரு பாரு அப்புறம் சொல்லி விட்டுருவேன் என்ன. அதனால நான் என்ன பார்த்தேன்னா, எனக்கு வந்து இந்த வரட்டு மாமாமே என்ன அது வந்து சரி அவர் போட்டுட்டாரு, ஓகே ரைட்டு, என்ன அது நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. என்ன இப்போ இல்ல ஆக்சுவலா அந்த டயலாக் கேட்டா ஒரு மாதிரி இப்ப சேடா இருக்கு இல்லன்னா சொல்லுங்க. ஹிட் ஆகுது. இப்போ வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் இந்த படம் வந்துச்சு, தில் பேச்சாரல கடைசியா சாகும் போது ஐயோ என்ன நீப்பா இறந்துட்டாருன்னு, அதுக்கு என்ன பாட்டு கேட்காமையா இருக்க முடியாது. அடுத்து மூவ் ஆன் பண்ணி போறது இல்லையா, என்ன வேர்டே யூஸ் பண்ண கூடாது, என்ன வேர்ட் யூஸ் பண்றவங்க மேல அது ஆலன் விம்சன் போட்டு தமிழ் படத்துல அந்த செவுத்தை கீறுவான்ல அது போட்டுச்சு வரட்டு மாமா. அந்த தமிழ் படம்ல வந்து அந்த செவுத்தை கீறி பல்லு கூச வைப்பாங்க, அந்த இது வந்து அதே மாதிரி ராயம் பண்ண போட்டிருந்தான். இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்லைட் ஆஃப் ஹிப்போக்ரசி தான் பாக்குறேன். இல்ல நான் அதை எப்படி பாக்குறேன்னா வந்து he was a gangster until his last moment. சரியா? அத வந்து நம்ம இனிமே யூஸே பண்ண கூடாது. இப்ப நம்ம பாட்காஸ்ட்ல கூட போன வாட்டி இட் வாஸ் வெரி சூன்ங்கறனால தான் அந்த டிஸ்க்ளைமரே போட்டேன். இப்ப நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. அதை ரிமூவ் பண்ணிருப்போம் நாங்க. அது இருக்கு, ஆனா ஒரு சிலருக்கு இது வந்து இன்சென்சிட்டிவா படலாம்ன்றனாலதான் அந்த டிஸ்க்ளைமர் போட்டனே ஒழிய அதை நான் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல. நீ சொன்ன மாதிரியே அவன் வந்து கடைசி நிமிஷத்துலயும் வந்து he was a gangster. அவன் அதை யூஸ் பண்ண கடைசி நிமிஷத்துலயும் நம்மளை சிரிக்க வச்சுட்டு தான் போவான். சரியா? அதை வந்து இனிமே வந்து இதை யூஸ் பண்ணவே கூடாது, வால்டமார்ட்ன்ற மாதிரி ஆக்கக்கூடாது. இதை வந்து நம்ம இனிமே ப்ரொனவுன்ஸே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆக்கக்கூடாது. அது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை சொல்லும் போது மேபி அவன் ஞாபகம் வரலாம் நமக்கு. இல்ல சொல்லாமலாம் இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அது ஒரு ஹாப்பி எமோஷன் யூஸ் பண்றது, இப்ப சேடா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான். பெர்ஸ்பெக்டிவ் தான், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது ஃபன்னியா இருக்குன்னா ஃபன்னியா இருக்கு, சேடா இருக்குன்னா சேடா இருக்கு, அவ்வளவுதான். அதை எப்படி பாக்குறங்கறதா இருக்கு. சோ எனக்கு வந்து எப்படின்னா அதான் சொல்ல வரேன். எனக்கு என்னன்னா வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் போயிட்டு அவர் பேஜை நான் ஃபாலோ பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது.
ஓகேங்க. அந்த மாதிரி இருந்தபோது வந்து இல்ல அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், why the fuck are you in this group? இல்ல எனக்கு புரியல. பர்சனல் அட்டாக் இல்ல உண்மையே சொன்னோம்ல. மீண்டுமா அதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் வந்து அவர் அக்கௌண்ட்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கடைசியா வரை இதுவும் போட்டிருக்காரு. தலையும் வந்து நான் சூசைட் பண்ணி போறதுக்கு முன்னாடியே வந்து நோட் பண்ற மாதிரியும் ஒரு போஸ்ட் போட்டுட்டு தான் வந்து சாவுலடா சாவு செத்துச்சுடா. இப்ப மைக்கேல் வந்து from heaven, all my friends are toxic. இது மட்டும் ஓகேவா? சுஜித் போடுமா இல்லையா? Don't make me to come there, I do punk. Don't make me come and pull the fucking mic up. இதுல ஸ்டீரியோ பண்ற வேற கேக்குது. சுஜித் போட மட்டும் ஹோல் சம்வேர். விக்டர் மேன் டெம்ப்ளேட். விக்டர் தான் ஹோல் சம்மன் போடுமா சுகமா இருந்துச்சு இல்லையா? ஹோல மட்டும் பிராக்கெட் பண்ணி போடு. இல்ல நான் மூணுத்தையுமே தப்புன்னு தான் சொல்றேன். இப்ப நம்ம பண்ணதுமே தப்பு தான். எனக்கு என்னன்னா டாங்க்னா டார்க்னா அப்படிதான். ஓகேவா? இட் ஷுட் பி நீ ஜோக்கா பாக்குற வரைக்கும் பஞ்சாயத்து இல்ல. ஓகேவா? நீ அத வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு காத்திரு பகை அப்படின்னு பாஸ்டர் மாதிரி மையெல்லாம் சுத்தினாதான் பஞ்சாயத்து. என்ன டாங்க்னா அப்படிதான் இருக்கும் தெரியுங்களா? ஃபியூனரல்ல இருந்து ஸ்டோரி போடுறது டாங்கா ப்ரோ. எங்க இருந்தாலும் சமயம் கட்டு வந்து ஊத்திட்டே இருக்கீடா. இல்ல அவரு போட்டதை விட இல்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 2 பேர் போட்டாங்க. அது யாரும் இல்ல, நம்ம வாட்ஸ்அப்ல இல்ல. நான் தெரிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 2 பேர் செல் பண்ணிட்டோம். இல்ல என்ன விஷயம்னா போட்டுட்டான் சரியா, பக்கத்துலயே இருந்து நான் திட்டுறேன், வாத்தா போடுறான் பாரு ஸ்டோரி. யார் இவன இல்ல, இந்த ஒரிஜினல் ஸ்டோரியை வந்து நான் திட்டுறேன், வாத்தா ஸ்டோரி போடுறான் பாருன்ட்டு. பக்கத்துல இருந்து ஓட்டி அப்படியா ஒரே ஒரு நிமிஷம் அந்த பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது, நோட்டீஸ் பண்ணது தெரியாது. சரி நான் திட்டிக்கிட்டு இருக்கேன் உட்கார்ந்து. யாரு ஃபியூனரல்ல வந்து பார்த்தா என்ன பண்றான் பாரு, அட்டென்ஷன் சீக்கிங் டைல் க்ளவுட்டுக்காக பண்றான் பாரு. ஒரு நிமிஷம் ஒண்ணு பண்ணி போயிடுது. விஜய் நான் பாத்ரூம்ல டேங்க் வந்து அப்படிதான் பாக்கணும் சரியா? நீ வந்து அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு ஜோக் இஸ் ஜோக். நான் வந்து வேணா இருக்கட்டும் இல்ல கட் பண்ணிடலாம். எங்க தாத்தா இருந்ததுக்கு நானே டேங்க் ஜோக். ஆமாடா அது வேற சொல்லணும். இல்ல இப்ப நானும் சபரியும் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே எங்க பாட்காஸ்ட்ல எங்க குடும்ப நபர்கள் யாரையும் திட்டுறதா இல்ல. ஏன்னா திட்டுனா அடுத்த நாள் செத்து போயிடுவாங்க. போன பாட்காஸ்ட்ல சபரி தாத்தாவை திட்டணும், அடுத்த நாள் செத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவன் செத்துட்டாங்க. அப்படின்னு இல்ல, அன்னைக்கு பிஞ்சு வித்து பாடி எல்லாம் பேசி பாடி புரியுதா? அதனாலதான் ஸ்னாப் போடலாம்னு இருந்தா சரி ஓகே. செல்ஃபி வித் தி கிராண்ட் டாடி. அதுதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆயிடுது. நெட்ஃபிளிக்ஸ் லோகோ வந்து வித் அந்த ஐஸ் பாக்ஸ் வரும். டாடி became பாடி. டாடி இல்ல தாத்தா, கிராண்ட் டாடி. சரி நான் இன்னொரு இடத்துக்கு திருப்பி வரட்டுமா? அந்த மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டோரிஸ் நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. நிறைய நம்ம பல டேங்க் மீம் பேஜஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வந்து ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஃபேஸ்புக்லேயும் வந்து அதான் சொல்லுவேன், அவங்க பர்சனல் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அங்கே வந்து 2 சைட் ஆஃப் இதுவும் பார்க்குறேன். ஒன்று வந்து எப்படின்னா வந்து ஃபேஸ்புக் ஃபாலோ பண்றியா? இந்த ரெக்கார்டிங்ல நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்றான். இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னா பிராலியை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில நான் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்றது. அப்படியா? மனித கடவுள் இதெல்லாம் ஒரு மாசான விஷயம். அந்த பாட்காஸ்ட் யூஸ் பண்றேன். மனித கடவுள் டிடிகே மனித கடவுள் பாத்துட்டான். அவன் பாத்துருப்பான் டிடிகே, அவன் செத்துட்டான். நான் ஐ அம் ஒன்லி மனித கடவுள் தான். இன்னும் இருக்கானா? அவன் இருக்கான், நான் தான் செத்துட்டேன். இல்ல நான் திரும்ப
வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப வந்து அப்பப்ப ஷிட் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வன்மமா இருக்குமே. ஏற்றி விடவும் தந்தையும் இல்லை, தூக்கி விடவும் தாயும் இல்லை, இருந்தும் நேத்து என்னமோ ஒரு பாட்டு கேட்டோமே, முகவரி தேவையில்லைன்னா நம்ம 3 பேரும் கடையில வச்சிருந்தோம். ஸோ வந்து அந்த இப்போ ஃபேஸ்புக் கம்யூனிட்டி நான் பார்க்கும்போது வந்து அங்கே வந்து எப்பவுமே இப்போ இருக்க மாதிரியே நம்ம இன்ஸ்டாவில் இருக்க மாதிரியே 2 டைப் ஆஃப் இது இருக்காங்க. ஒன்று வந்து டேங்கை வந்து நார்மலைஸ் பண்ண பீப்புள்ஸும் இருக்காங்க. அதாவது வந்து பர்சனல் அக்கௌண்ட் வந்து டேங்க் மீம்ஸ் போடுறவங்களும் அந்த மாதிரி அட்டாக் போஸ்ட் போடுறவங்களும் இருக்காங்க. நார்மி பண்ணுறவங்களும் இந்த தான் இருக்காங்க. ஸோ போத் சைட்ல இப்போ நம்ம பிராலி வித் அக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, ஓக்கல போமா, அண்ணா பண்ணுற அங்க இருக்க, அங்க இருக்க கூட அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. my friends attack, I feel like getting attacked. நீ பாஸ் கொண்டா, நீ பாஸ் கொண்டா, கூட பேசுறது ஏப்பா நீ கோணா பத்தி எல்லாம் பேசாத, நீயே அப்படிதான். சபரி என்னமோ டைப் பண்ணி அனுப்புவோம், என்னமோ அனுப்புவோம். என்னடா சபரி பேசுற, போன் பண்ணி சொல்றா சபரி, ஒண்ணும் புரியல. You're a talker. அதுவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திக்குவாய் ஆயிடுச்சு. திக்குவாய் இன்னும் சொல்லுங்க, குசு போட்டுக்கலாம், அதுக்கு பர்மிஷன் உண்டா? எதுக்கும் குசுன்றத எப்படி வந்துடுறான்டா அவன் ரெடியா வச்சிருக்கான், ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கான். நான் பேசியா என்ன ஜோக்கு போட்டாலும் கவுண்டர் போட்டாலும் நான் இதை பேசுறேன். வந்து ஓட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த சைட்ல ஃபேஸ்புக் சைட்ல வந்து ஆனா ஒரு டைப் ஆஃப் அட்டாக். இவன் யாரா, இப்போ இவன் ஒருத்தர் இறந்துட்டான், ஒரு நார்மல் பர்சன். இவன் இறந்ததுக்கு ஏன்னா வந்து இவ்வளோ அக்கப்போர் மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாக்ஸிக்கா பேசுறவங்க இருந்தாங்க. சில பேர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஐபி போடுற ஒரு நார்மல் மைண்ட் செட் கொண்டவங்களாவும் இருக்காங்க. இவனுக்கு வந்து ஒருத்தன் இறந்துட்டான்னு போறத வந்து எல்லாருமே போட்டாலுமே க்ளவுட்னு நினைச்சுக்கிறானுங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒருத்தர் வந்து செத்துட்டா அப்படி சரி ஏதோ ஒன்று. இப்போ நம்ம என்ன சொன்னாங்க, இவனுக்கு ஒன்று சொன்னானுங்க, விஜய்க்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்டா என்ன உனக்கு தேங்க்யூ சொன்னா நான் வந்து ரிப்ளை அந்த மாதிரி ஆயிடுறானுங்க. விழுத்தியாக உணர்கிறார். இவங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க. உனக்கு அவரு தெரியவே தெரியாது, அவருக்கு என்ன நீ ஆர்ஐபி போடுறேன், ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீல் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் ஆர் வந்து ரைட் சம்திங் போஸ்டிங் எஃபி. அதுக்கே தான் நீ வந்து இவ்வளவு டென்ஷன் ஆக புடிச்சுச்சுன்னா லைக்க போடு, புடிக்கினா தண்ணி ஊத்து போ. இதோட எங்க வீட்டுல டார்க்கா நடக்குது. தாத்தா இருந்துட்டார்ல, தாத்தாக்கு போய் போனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாரி மாமா நீங்க really sorry for நான் சும்மா இருப்பேனா? ஓகே தேங்க் யூ. முன்னாடி எல்லாம் வந்து Facebook வந்த புதுசுல ஒரு மீம் மாதிரி வரும், I am going to give my Facebook password to my best friend and ask him to post after I die. Confuse people. Sabari he took it fast. Here எந்த லூசுக்கு அது இவ்வளவு நேரம் அவன் புலத்தின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிவீல் ஆயிட்டா கெட்ட வார்த்தை நாங்க அப்படியே ஆபாசம் தவிர்ப்போம். இங்க பேரு இப்ப இந்த 5 பேர்ல ஒருத்த மூஞ்சி மட்டும் தான் உலகத்துக்கு தெரியாது, 4 பேர் மூஞ்சி தெரியும் உலகத்துக்கு. என் பேர் சொன்னாங்க எனக்கு பிரச்சனை, நானும் சொன்னேன் இவன் சொன்னதுனால எப்பயும் நான் ரிவீல் பண்ண ரெடியா தான் இருக்கேன். இல்ல வேணாம் முடியாம இல்ல சபரி இப்ப சொல்றானா, இல்லடா நீ வந்து அனானிமஸாவே சபரி இப்ப என்ன இதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறான், இல்ல நீ அனானிமஸாவே இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் மெசேஜ் பண்ண மாட்டேன்.
நானும் பர்சனல் ஐடி இது ரெக்வெஸ்ட் ஏதாவது வந்திருக்கேன் இல்ல பசங்க எல்லாம் அனுப்பி இருப்பானுங்க. சபரி வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் பர்టిక్యులர் பர்టిక్యులர் டோலி. You are getting message from Dolly? You are not? No. Okay. Okay, let's move on. சரி அண்ணா இந்த Facebook வந்து சொன்னாங்க. நீ தான்டா சொல்லிட்டு இருந்த பேச. இல்ல கவுண்டர்லாம் உங்க தாத்தாக்கு தேங்க் யூ அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இல்ல அதான் என்ன ரூல்ஸ்க்கு இது யாரு லூசுக்குதி அது மெசேஜ் பண்றாங்க. தெளிவா பேசுவாங்க. தாத்தாவை பத்தி பேசிட்டு இருக்கு. இல்ல அது ஒத்துக்கலாம் வச்சுக்கே. அது உண்மைதான். give some respect to the dead ra please. அவருக்கு ஏதாவது மெசேஜ் இப்ப நீ செத்துட்ட உனக்கு என்ன செத்துட்டியான்னு நான் ரிப்ளை பண்றேன். ஆமாண்டா செத்து என்ன பாதி பேசுது. இந்த ரஜினி முருகன் மாதிரி எந்திரிச்சிடுறேன் நான். எந்திரிச்சு நான் சாவலடா சார்லி மாதிரி போய் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். சார்லி படத்துல நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவான்ல துல்கர். ஏண்டா சார்லி பத்தி பாட்காஸ்ட் போட்டுருக்காங்க. சார்லி கண்ணி 2 பேரும் ஜேடி வந்தோட நீங்க சார்லியை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. ஓல்ட் ஃப்ரெண்ட் சார்லி நியூ ஃப்ரெண்ட் ஜேடி அல்ட்ரிகோ பாப்பா. கொஞ்சம் இந்த டைரக்ஷன்ல பேசுங்க. நீங்க அந்த டைரக்ஷன்ல பேசுங்க. கேக்காது. மைக் இந்த இருக்கு. பிராலி அதான் உட்கார்ந்தா சொல்றானே சாய் பிராலி பார்த்தா இந்த பொசிஷன்ல நம்ம மைக் கிட்ட நம்ம பேசுறதே 2 வாரம் அதுவும் கேட்காம போயிரும். அப்புறம் ஃபீச்சரிங்னு பிராலி போட மாட்டாங்க. ஃபீச்சரிங் அதனால மைக் முன்னாடி வந்து உட்கார்ந்துரும். சரி ஓகே எல்லாரும் 2 நிமிஷம் அமைதியா இருக்கும். பிராலி சட்டு முடிக்கிறேன். இப்ப அண்ணன் நீங்க வந்து சொல்லிட்டீங்க நான் செத்த உடனே வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறது. அதுக்குதான் Facebook ஒரு இது ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆரம்பத்திலே வந்து அந்த உயிர் எழுதி வைக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்டோட அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவன் வந்து பாஸ்ட் அவேன்னு சொல்லிட்டு கூட அவனால வந்து அந்த அக்கௌண்ட் வந்து மெயின்டைன். சரி நம்ம பாஸ்ட் அவேங்கிறது Facebookக்கு எப்படி நம்ம டினோட் பண்றோம்? அதுக்குதான் அந்த உயிர் எழுதி வச்சாங்கல. அவன் சரி இப்ப அவன் உயிரோட இருக்கும்போதே அவன் செத்துட்டானா நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சாவான். இல்ல நான் வந்து உனக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்படி வந்து நான் நான் செத்துட்டேன்னா வந்து பிராலி கேன் யூஸ் மை அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். இப்ப நான் சாவறதுக்கு முன்னாடியே நீ வந்து கிறிஸ்டில் டைடு நீ ஆக்சஸ் எடுத்துக்கிட்ட. அந்த மாதிரி ஆக்சஸ் கிடைக்காது. அப்ப நான் டெத் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுமா ப்ரூஃப் கொடு. இல்ல அந்த ஆக்சஸ் சாஃப்ட் காப்பி அனுப்பணும். வெறும் ஆக்சஸ் வந்து அந்த ஒரே ஒரு போஸ்ட் அந்த வந்து இந்த யூஸ் பண்ண ஆள் வந்து இறந்துட்டான்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் தானே. அவன் செத்துட்டான்டான் டெம்ப்ளேட் போடணும். ஆமா அதுதான். ஐயோ இன்ஸ்டாகிராம் இவனுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். ஓட்டிஸ்க்கு உனக்கு என்ன இவனுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான் கீழ ஓட்டிஸ். மை ஓட்டிஸ் அவன் மை ஓட்டிஸா. சரி நான் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் கன்க்ளூஷன். இது வந்து இதுக்கு மேல இந்த பாட்காஸ்ட்ல பேச மாட்டேன். இந்த விஷயத்தை மட்டும் முடிச்சுக்கலாம். Facebookல ஒரு விஷயத்த. சோ வந்து ஆனா ஒரு மனுஷனோட சாவு வந்து ஏதோ ஒரு ஆர்ஐபின்னு போட்டு விடுறான். அவனை வந்து நோண்டாம அவனையும் அட்டாக் பண்ணாம உனக்கு வந்து அவர் யான்னு தெரியலையா, உனக்கு வந்து போடணும்னு இஷ்டம் இல்லையா, போடுறவனே நீ ஏன்னு கேட்காத. அவனோட ரைட்ஸை வித்துருங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செத்தவன் வச்சு இது பண்ண பாக்குறது. நான் செத்தவன் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறேன். என்ன லாங்குவேஜ் நான் செத்தவன் வச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்ல வந்தேன். பங்க்சுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். He speaks the language of God. கொஞ்சம் மாதிரி It's the language of God. இல்ல நாளைக்கு பிராலிக்கு ஃபோன் பண்ணி பிராலி இன்னொரு ரெக்கார்டிங் இல்ல நான் வரல மறுபடியும் சொல்றேன். இந்த பக்கம் பார்த்து பேசு. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்டாலே அந்த மாதிரி போட்டு. ஆனா ஒவ்வொருத்தன் வந்து கிளவுட்டும் பாக்கலாம், ஒவ்வொருத்தன் நிஜமாவும் சீன் பண்ணலாம். அவன் தான் அது வந்து என்ன சொல்றான். ஆனா கொஞ்சம் பொறுப்பா நான் சொல்லல, நிஜமாலே மறந்து போச்சு. ஒருத்தன் கிளவுட்டுக்காக இது பண்றான், ஒவ்வொருத்தன் வந்து நிஜமாலே ஃபீல் பண்றான்.
அது நடுவில் வந்து இந்த டார்க் அந்த இறந்ததை வச்சு டார்க் ஆமரையும் போடுறானுங்க. ஏன்னா வந்து நான் ரியல் டேங்ஸ்டர் தான். அவ்வளோ சரி. இதுல வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல உலகங்கிறது எப்பயுமே அப்படிதான் சரியா. நீ வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே ஐடியாலஜில இருக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு முன்னாடி ஓட்டிஸ்ட் அதான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒண்ணு இருக்குன்னா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஏசு என்ன சொல்றாங்க வந்துட்டு இருக்கேன். இன்கிரெடிபிள் மீமா போயிட்டு இல்லடா கிறிஸ்டோபர்ங்கிறது கிறிஸ்டியன் நேம்ங்கிறது தெரியும். அவ்வளவு மலுமட்டையா அவ்வளவு வருஷம் நீங்க யூடியூபர் தான் நடிச்சீங்க. இல்லடா என்னங்கடா நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. இது வந்து நான் ஜெனரலா பேசுறது. இது வன்மை இல்ல. எடுத்தாலும் வன்மை எடுத்துக்கிறீங்க. நடக்குதா இல்லையா? சோ என்ன சொல்றேன்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒண்ணு இருக்குன்னா அத வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப விக்ரம் படம் எனக்கு பிடிக்கும், முக்காவாசி மக்களுக்கு பிடிக்கும். ஆனா எங்க வீட்லயே சிலருக்கு பிடிக்காது. சரியா? திரௌபதி படம் நாடருக்கு தான் பிடிக்கும். திரௌபதி படம் நாடா வண்டி இருக்கு, நாடாருக்கு வந்து ஹரி படங்கள் வேணாம் பிடிக்கும். சாமி படம், சிங்கம் படம் பிடிக்கும். பொன்னியின் செல்வன் எனக்கு பிடிக்கும். சும்மா சொல்ல பொன்னியின் செல்வன் எனக்கு பிடிக்கும். ரஞ்சித்துக்கு பிடிக்காது. சபாஷ் சபாஷ். எனக்கு பிடிக்காது. ஆமா, அது ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். தனுஷ் சொல்லுவான்ல, தனுஷா யாரோ ஒரு அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, கீழே ரஞ்சித் படம் போட்டு பொன்னியின் செல்வன்னா யாருக்கு தான், சோழர்களை யாருக்கு தான் பிடிக்காது, கீழே ரஞ்சித் படம் எனக்கு பிடிக்காது. சோ ஒரு நான் கடைசியா மித்தரஜின்னு பார்த்தது வீரம் ஹத்தீம் டா. விஜய் டிவில போட்டு மாவீரன் ஹத்தீம் டா என்ன போய் போட்டு காந்தி மோகினி டெம்ப்ளேட். இப்படி திரும்பி உட்கார்ந்துரு, உனக்கு ரைட் சைடுல தான் பேச வருது. நான் இப்பதான் உட்கார்ந்துருக்கேன், பிராலி தான் குறுக்கே. சோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப காலா எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. சபரிக்கு காலா பிடிக்காது, கபாலி பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். எனக்கு விக்ரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு விக்ரம் பிடிக்காம இருக்கும். திரௌபதியே சிலருக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. சரியா? சோ இதுதான் ஆரஞ்சு வித் ஒயிட் எல்லோவா இருக்கும். அப்படியா? நான் சுத்தி பாக்குறேன். ஒரு ஃபயர் பாட் அக்னி சட்டி. அண்ணா ஒரு ஃப்ரைட் ரைஸ். டொமேட்டோல தானே ப்ரோ பண்ணிட்டேன். பேச விடுறா. இப்ப வந்து நான் பிராலியா இல்ல, உதயனா வேற மாஸ்க் பண்ண மாட்டாரு, ஆனெல்லாம் வாங்க முடியாது. நேத்து ஒரு மீம் பார்த்தேன், இதுல மாடர்ன் அக்காட்சிக்கு போட்டுருந்தானுங்க நினைக்கிறேன். என்ன ஏடிஎம்கே காரனுங்க 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரியா? இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேமராமேன் வந்து அதை போட்டோ எடுத்துட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு டாகி ஒண்ணு நெத்தில தலையில வந்து இந்த ஷேக்வரா தொப்பி போட்டு டிஎம்கே கோடி போட்டு துண்டு போட்டு, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படத்துக்கு ரைட்ஸ் கொடு. இதுல காமெடி என்ன தெரியுமா? அதுல இபிஎஸ் சைடுல எங்க அப்பா வந்திருந்தப்பல என்னடா உங்க கட்சி தோத்துருச்சு போலயே, உங்க சைடு ஆஃப் த வார் தோத்துருச்சு போல. எடப்பாடி இதுவே தெரியும். நீங்க உங்க ஏரியா வீடியோ பாக்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை கழுத்து கிட்டிட்டு இருக்கேன்னு அங்க போய் கழுத்து கெஞ்சி என்ன பார்க்க வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் போதையில் இருக்குன்னு பார்த்தா அங்க வீடியோ பார்த்தா தெரியுது, ஓ இதுக்குதான் போதையில் இருக்கு. இப்ப குவார்டர் கோழி பிரியாணி இல்லையா, ஹாஃப் குடுக்குறாங்களா? இல்ல காலைல அப்பா குடிக்க மாட்டாரு. என்ன காலைல 8 மணிக்கு பக்கம் வந்துரு, 9 மணிக்கு பக்கம் வந்துரு, அடிக்க மாட்டாப்லையே காலையிலே குடிச்சிருக்காரு. வீடியோல ஜூம் பண்ணி பாக்குறேன். எங்க இந்த ரூம் பாத்து நாங்க சித்தப்பா பின்னாடி கல் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. பாக்கெட்ல 200 ரூபாய்.
ஓகே சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா பிராலி மாதிரி ஆயிட்டேன். ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம். யாரும் மக்களே எப்பவுமே அப்படிதான். சரியா, நீ சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து இத கரெக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்குள்ளேயே பாரு, இப்ப இவ்வளவு நாள் நான் இருந்த மைண்ட் செட் வேற, இன்னைக்கு நான் இருக்க மைண்ட் செட் வேற. சரி, இதுக்கு நான் ஆப்வியஸ்லி நான் வந்து சுஜித் வச்சோ சுஷாந்த் வச்சோ நான் மீம் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, இஃப் ஐ ஹேவ் டன் இட் ஐ வாஸ் ராங். என்னடா அதனாலதான் சொல்றேன், நான் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா பண்ணிருக்கலாம். பழசு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியா இவன் தான் ஸ்லீப்பர் என்னமா நீ வந்து எதிர்காசியா இருப்பியோன்னு அவனுக்கு கோணக மாஸ்க் கல்றான் உள்ள வந்து மூஞ்சிருக்கா. அப்புறம் செத்து போன வந்து என்ன ஏன் சொல்றீங்க? அவரும் ஜூம் மீட்டிங் அவன் சொல்றான் நேரா இங்கதான் வரீங்க போல சொல்றான். இல்ல அவன் வருவான், நான் சொல்றேன் இங்கதான் வரீங்க போல. சாரி. சோ வந்து மக்கள் எப்பவுமே அப்படிதான். எந்த ஒரு விஷயமே வந்து எல்லா மக்களுக்கும் பிடிக்கவும் செய்யாது, எல்லா மக்களுக்கும் பிடிக்காமலும் இருக்காது. மக்கள் வந்து பல்வேறு பட்ட மாதிரி இருப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து இந்த டார்க் மீம்ஸே பிடிச்சிருக்கும். இப்ப வந்து மைக்கிளோட டெத்தை வச்சு மீம்ஸ் போட்டதே வந்து சரின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்ப என்னை மாதிரி சரி இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருக்கலாம். அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என்னோட கருத்து வந்து இந்த மைக்கிளோட டெத்தை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்க கூடாதுங்கிறத நான் வந்து இப்படிதான் பண்ணுங்க, இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு நான் யாரையும் சொல்லலை. என்னை இதை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா நான் பர்சனலா அங்க போய் நின்ன அந்த வீட்டுல நடந்த விஷயங்களை நான் பார்த்தேன், அந்த மொத்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தேன். வேறஸ் இங்க அப்படியே ஆன்லைன்ல பார்த்தா இதே சோகமான விஷயம் வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு ஜோக்காக மாத்தப்படுதுங்கிறது வந்து எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. எனக்கு அது பர்சனலி எனக்கு டைரக்டா என்னை அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதைத்தான் நான் சொல்றேன், இதை நீ பண்ணாதன்னு நான் சொல்லல. இப்ப ஓட்டிஸ்க்கும் அதேதான், ஓட்டிஸ்க்கு பேரு சொல்லி சொல்றான். சரி, அவனுக்கு அந்த குறிப்பிட்ட நபர்கள் பண்ணதான் அவனுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அவனை வந்து இனிமே பண்ணாதன்னு சொல்ல போறது கிடையாது. எனக்கு ஹர்ட்ன்றது ஒரு விஷயம் கில்ட் ஆச்சு. 4 to 5 months இருக்கும். டவுட் கிளியரிங் குரூப்னு ஒன்று. ஆமா. அந்த குரூப்ல வந்து ஒருத்தன் வந்து டவுட் கிளியரிங் குரூப்ல ஆக்சுவலா ஸ்டோரி ஷேரிங் குரூப் போல ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணான். இந்த மாதிரி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் லவ் 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், ஓகே சொல்லிட்டா நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இந்த ஹூடி வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு. அதை வந்து நான் உனக்கு கொடுத்து விடுறேன்ற மாதிரி சொல்லி உனக்காக வச்சிருக்கேன், நீ நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணி வாங்கிக்கொன்ற மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். எனக்கு அது 6 மாசம் ஆச்சு, ஞாபகம் இல்லை. ஆனா எக்ஸாக்டா 6 மாசம் ஆன கதையை நீ சொல்றதே தப்பு. இல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா அடுத்த நாளே வந்து அந்த பொண்ணு ஏதோ வேரியஸ் ரீசன்காக செத்து போயிடுச்சு. சரி, ஹூடி கொடுத்துச்சா இல்லையா? ஹூடி வந்து அவன்கிட்ட ஹூடி இருக்கு, அவன் கொடுத்த ஹூடி இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஹூடி கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் லவ் பண்ணிருக்காங்க. அடுத்த நாளே அந்த பொண்ணு போன் பேசிருக்காங்க. அது உண்மையா நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி அது மர்டரா இல்ல சூசைடான்னு தெரியல. அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அடுத்த நாள் அதை போட்டான் பாருங்க. உடனே வந்து நம்ம Facebook நிக் பாஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் என்னடா ஓலாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னது அந்த பொண்ணு செட் அது வந்து ஒரு கதைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சர்க்கிளே ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணி அவரும் சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் பேர் சொல்ல விரும்பல நானு. ஆனா வந்து அவரும் ஷேர் பண்ணி சிரிச்சிருக்காரு. ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த குரூப்போட அட்மினுக்கு ஒருத்தன் கான்டாக்ட் பண்ணியிருக்கான். அவன் தான் கான்டாக்ட் பண்ணி இது உண்மையான ஸ்டோரி, இது வந்து நீங்க ஏன் இப்படி போட்டிருக்கீங்க, அவன் ரொம்ப ஆல்ரெடி அவன் சைக்காலஜிக்கலா அவங்க அம்மா வேற இறந்துட்டாங்க, சைமல்டேனியஸா அவங்க அம்மாவும் இறந்துருக்காங்க. அவன் வந்து ஒரு யாருமே இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல அவன் ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கான். அதை உட்காந்து இவங்க பேசுனது தான் இப்போ பெரிய டாக்ஸிக்கா கொண்டு வந்து. சரி, எனக்கு ஒரே ஒரு இந்த மாதிரி கன்ஃபெஷன் குரூப்லாம் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்களே. இல்ல ஸ்டோரி ஷேரிங் இல்ல இல்ல எனக்கு புரியல. இந்த டாபிக் முதல்ல இந்த குரூப்புக்குள்ள எப்படி வந்துச்சு? அவனே போட்டானா? அவன் தான் போட்டான். அந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணி போட்டிருக்கான். இல்ல ஆக்சுவலா அந்த போஸ்ட வந்து எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கமெண்ட்ஸ்ல கூட இல்ல, எல்லாம் ஷேரிங் தான்.
டைம் லைன்ல ஷேர் பண்ணி அப்படியே அது ஒரு பெரிய இல்ல ஆனா அவன் தான் அதை இனிஷியேட் பண்ணிருக்கான் இல்லையா? ஆமா அந்த பையன் தான் இனிஷியேட் பண்ணிருக்கான். ஆனா அது அப்ப அது நான் என்னோட கருத்து என்னன்னா அதுல பாதி ப்ளேம் அவனுக்கு தான் போகும். இல்ல அப்படி ஏன்னா கன்ஃபெஷன் இந்த பக்கம் இது ஆக்சுவலா முன்னாடி ஒரு கன்ஃபெஷன் குரூப்ல ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தேன். அதுல 1008 ரூல்ஸ் இருந்துச்சு. நீங்க அக்செப்ட் பண்ணா அதுக்கப்புறம் எனக்கு மூட் அதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது உள்ள விடுங்க இவனுங்க அப்படின்னு இல்ல உட்காந்து டைப் எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஹாய் டோலி அனுப்புனா பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாம் அனுப்பிட்டு இருக்கணும். அதுல முன்னாடி நீ வேற தப்பு தப்பா டைப் பண்ணுவேன் அது அவனுக்கு புரியாது. பாவம் இல்லையா? அப்படியே இருக்க சரியா? அதனால எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனா அது ரூல்ஸ்லயே இருந்துச்சு, ஷுட் நாட் ஷேர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்து எஸ் செத்து ஊருக்கே மாப்பிள்ளை டப்பி புண்டடா கத்தி தொலையாதீங்கடா, இது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இல்லடா, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தான்டா வாழணும் சொல்றது MBBS மாதிரி இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க தனியா இருக்கு. என்னோட பாயிண்ட்டுமே வந்து இவர் சொல்ற மாதிரி தான். பட் என்னோட பாயிண்ட் வேற. எப்படின்னா எனக்கு மேத்ஸ் வராது அந்த மாதிரி இல்ல என்னோட பாயிண்ட் இன்னொன்னு கொஞ்சம் வேற. எப்படின்னா இவங்க ஏன் இவ்வளவு டாக்ஸிக்கா ஒரு ஜோக்குன்னு பண்றானுங்க, ஒண்ணுமே தெரியாம இவங்க கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒருத்தன் போட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதே வந்து தப்பாதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனல் அப்படி போடுவேன், இதுல பேஜ்ல அப்படி போடுவேன். நல்லவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என் பர்சனல் தான் நல்லவன். கிளவுட்டுக்காக பேசுறோம்ல, எனக்கு ஒன்னு நினைச்சு சொன்னேன்ல. ஆமாமா, அதாவது டோன்ட் மென்ஷன் நேம்ஸ், ஜஸ்ட் மென்ஷன் தி சிச்சுவேஷன். இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி எனக்கு ஒன்னு நடந்துச்சு. எனக்குனா என் பர்சனலாவே உனக்கு என்ன தெரியும், வெண்ட் அவுட் செஷன் மாதிரி. இல்ல இது லிட்டரலி வெண்ட் அவுட் செஷன் தான் ஆக்சுவலி. கிளவுட் ஏன்னா நம்ம இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கோம். நம்ம இருக்கிற கம்யூனிட்டி வந்து எப்படி ஆயிருச்சு, எப்படி இருந்து எப்படி ஆயிருச்சுங்கிறத பத்தி பேசுறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத இப்ப நான் அடுத்து பேசுறேன். நீ பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து இத மொத்தமாவே நான் வந்து பாத்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு பூமருங்கிறனால எனக்கு நான் வந்து ரொம்ப நாளா இந்த இடத்துல இருக்கிறேன்றனால எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டு வந்தேன். எவனும் எங்கேயும் போகல, காணாமலே போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் இருக்கேன். சொல்ற மாதிரி 3 பெயிண்ட் பாரு அதே பாலோட வன்மங்கள். சார் என்ன பண்றீங்க? சார் பானி கட்டா கை உக்காந்துக்கிட்டு கிருஷ்ணல் 1 சபரி 1 இல்லையா? இந்த கிளவுட் மேட்டர் எப்படி இருக்குன்னா, இங்க டேங்க் மெம்பர்ஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கீங்கல்ல, நாங்க டேங்க் மெம்பரா? சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ண இது இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பீக் கிடைச்சதுல, அப்ப இருக்கும்போது யார் யார் விட்டு இருந்திருப்பான் இந்த ஜஸ்ட் டேங்க் அந்த மாதிரி 10-15 பேர் இருந்தாங்க. அப்ப வந்து ஜாலியா இருந்துச்சு இந்த இது. பட் அது வளர வளர என்னாச்சுன்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஓகே வேரியேஷன் இருக்கலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் இருக்கலாம். அதுக்குன்ட்டு இவன் ஃபேமஸா இருக்கான், நான் ஃபேமஸ் ஆகணும், இவனை அடிச்சா இவன் ஃபேமஸ் ஆகலாம், இவனை இது பண்ணா நம்ம ஃபேமஸ் ஆகலாம், அதுக்காண்டி பண்ணது ஓப்பனா தெரிஞ்சு அதை வந்து சொன்னாலும் நம்மள இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு அந்த இந்த மாதிரி கிளவுட் மேட்டரே ஆரம்பிச்சது நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 6 மாசத்துக்கு மாதிரி அந்த பாயிண்ட் தான் ஸ்டார்டிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் சொன்னா நம்மள அடிச்சிருவாங்க புரிஞ்சு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி கிளவுட்டுக்காக அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கு. இது வந்து இப்ப கம்ப்ளீட்டா வேற ஒரு டாபிக். நான் என்ன பேச போறேன்னா, அது மொத்தமாவே இப்ப பேனிக் அட்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஸ்பெஷலிஸ்ட் சபரி பேசுவோம். ஆரம்பிச்சிட போறாரு. அதுதான் சோலோ பாட்காஸ்ட். போஸ்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். சரியா? ஓ, அப்ப நான் போஸ்டர் ரெடி பண்ணல அதுக்கு. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, என்னை விட்டு நீங்க தனியா போஸ்டர் ரெடி பண்றீங்க. சரி ப்ரோ, அப்படியா ப்ரோ? அவுட் சோர்ஸ் பண்றீங்க? சரி ப்ரோ. இப்ப சொல்ல நல்ல எடிட்டர் மிஸ் ஆயிட்டான். நல்ல எடிட்டர். சோ வந்து நான் ஜென்ரலாவே இந்த மொத்த கம்யூனிட்டியுமே நான் பாக்குறேன். எப்படின்னா, நான் பயனியர்லாம் கிடையாது. சரியா? நான் வந்து செகண்ட் வேவோ தேர்ட் வேவோ என்னமோ நினைக்கிறேன். நான் வந்து இது ஒவ்வொரு வேவ்ஸா பாக்குறேன். நான் இதை
ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு ஒரு செட் ஆஃப் 50 பேர் இருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அதுல வந்து மைக்கேல்லாம் இருக்கும். சரி, அது ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து மைக்கேல் அவனை சுத்தின ஒரு கேங் எல்லாம் இருந்துச்சு. அவங்களோட மீம்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அந்த கம்யூனிட்டி எப்படி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே பர்சனலாவுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப சப்போர்ட்டிவா, அதாவது நீ ஒருத்தனோட ஸ்டோரியில போய் பார்த்தன மொத்தமா 10 பேஜ் இருக்குன்னு, நீ ஒருத்த ஸ்டோரிக்கு போனா போதும் அந்த மொத்த 10 பேஜோட மீம்ஸையும் நீ அந்த ஒரு ஸ்டோரியிலேயே பார்த்தது. அந்த அளவுக்கு எல்லாருமே எல்லாரோட மீம்ஸையும் ஷேர் பண்ணி பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கம்யூனிட்டியா அது இருந்துச்சு. ஏன்னா அது வரும்போதே ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி வந்துச்சுன்னா, லைக் இந்த நார்மி மீம்ஸ் வடிவேல் டெம்ப்ளேட்ஸை பார்த்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி தே வாண்டட் அ சேஞ்ச், அதுக்காக வந்த ஒரு கம்யூனிட்டியா தான் இதை நான் பார்க்கறேன். அப்போ வந்து அவனுக்குள்ள ரொம்ப ஒத்துமை இருந்துச்சு. ஏன்னா அவனுங்க ஒரு ஒரு ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வர் அகைன்ஸ்ட் a very big set of people. ஏன்னா இப்போ அப்ப வந்து இவங்களுக்கு 1000 இருக்கும்போது இவங்களுக்கு அப்போஸ்டா இருக்கிறவங்களுக்கு 100K 200K 1 மில்லியன்லாம் இருந்துச்சு. அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப சொன்னில ராமாமேல பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணா நான் உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லப்பா, ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா இதுலயும் பாட்டு பாடுற நீ வந்து ஒரு சிங்கரா மாறிக்கிட்டு இருக்க, சூப்பர் சிங்கருக்கு இப்போ பாட்காஸ்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல போன பிரான்ஸ் சப்பு சப்பு ஒன்னையெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிருக்கேன். சட்டை எழுதி பார்த்தீங்க என்ன பாட்டு பாடினாரா ராஜா? அப்ப வந்து அந்த மலைக்கு இல்ல ஏதாச்சும் உன்னி கிருஷ்ணன் குரல்ல வந்திருக்கும். ஏத்தி ஏத்தி ஏத்தின்னு நல்ல ஒரு மெலடி சாங். அந்த காலத்துல அதான் வந்து இல்ல, அங்க போயிட்டு அவ என்ன தேடி வந்த அந்த எல்லாம் பாடிக்கிட்டு புழுக்குன்னு சான்ஸ் எந்த வயசு உனக்கு என்ன பாடிக்கிட்டு இருக்காரு. நீ ஒண்ணு ஏத்த வேணாம் பாக்கலாம், ஏத்ததெல்லாம் போதும் அந்த கிளம்புங்க நம்பிச்சு விட்டேன். 5 வயசு குழந்தை மீ அதானே? அதான் அதேதான் ஏஜ் ரிவீல். ஒரு எத்துறதுக்குள்ள ஓடிடு. ஓ சைல்ட் அபியூஸ் இல்லையா? என்னடா எதுதான்டா பேசுறது? அதான் குசு போட்டுக்கலாமா? குசு கூ. சோ அப்ப வந்து அந்த கம்யூனிட்டி ரொம்ப என்னதான்டா அவன் பிரச்சனை அப்படி தான்டா பேசுவான். இது எனக்கு சொல்றியா நீ? இல்ல இல்ல ஆடியன்ஸ் அந்த வாக்கிங் வருவானுங்களா? நான் டிஸ்ப்ளே இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கீங்களா? இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கீங்களா? நீ ரெடிட்ல என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ரெடிட்ல இல்ல. டிஸ்கார்ட்ல என்ன வேணா பண்ணிக்கோ, நான் டிஸ்கார்ட்ல இல்ல. லைவ் ரெக்கார்டிங் வந்துட்டோம். டிஸ்கார்ட் வேணான்ட்டு தான் லைவ் ரெக்கார்டிங்ல உட்கார்ந்திருக்கோம். அன்இன்ஸ்டால் வேணா புடிங்கோ. சரியா? இந்த கம்யூனிட்டி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர். நல்லா இருந்துச்சு. இது இருந்தப்ப ஜீம்ஸ் தான் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தாரு. ஜீம்ஸ் ராஜா இல்ல ஜேம்ஸ் ராஜா எல்லாம் அப்புறம் தான் வந்து. ஓகே சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் வேவ்ல நாங்க ஒரு கொஞ்சம் பேர் வந்தோம். அப்ப ஜீம்ஸ் வந்தாரு. ஜீம்ஸ் வந்து தேர்ட் வேவ்ல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா பாப்புலரானது ஜீம்ஸ் தான். ஜேம்ஸ் ராஜா வந்து பயங்கர பாப்புலர். ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஜேம்ஸ்ங்கற அந்த கான்செப்ட் பாப்புலர் ஆகும்போது அவர் அத பேஜாவே ஆரம்பிச்சாரு. எல்லாரும் வந்து சும்மா ஜேம்ஸ் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இத மட்டுமே நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டேங்க்ல ஃபர்ஸ்ட் பாப்புலரானது அவர்தான். அந்த அளவுக்கு முதல்ல வந்து டிஎன் டாஜி வந்தாரு. அதுக்கப்புறம் டிஎன் டாஜிக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் ராஜா வந்தாரு. கரெக்ட். சரியா? அப்போ செகண்ட் வேவ்ல நாங்க ஒரு கொஞ்சம் பேர் இருந்தோம். அப்பயும் அப்படிதான் இருந்துச்சு. லைக் அந்த ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் ஒரு கேப் இருந்துச்சு. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இவர் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர். ரொம்ப வந்து எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டது. அவன் போற மீம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அமைதியா இருந்துப்பேன். நான் ஷேர் கூட பண்ணுவேன். சரி, அவனும் அதே மாதிரிதான். அப்படிதான் இருந்துச்சு. அந்த பர்சனல் அட்டாக்லாம் பண்ணுவாங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த டைம்ல. கம்யூனிட்டியே சூப்பரா இருந்துச்சு. ஒரு ட்ரெண்ட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது மினிமம் ஒரு வாரத்துக்கு நிக்கும். சரி, அந்த சுர்ராஸ்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதெல்லாம் வந்து லிட்டரலா ஒரு 2 வாரத்துக்கு ஓடிச்சு. இல்ல இல்ல அது 1 மாசத்துக்கு ஓடிச்சு. நான் பாத்துர்க்கேன். பிகில்லாம் 2 மாசத்துக்கு ஓடிச்சு. ஆமா, பிகில்லாம் 2 மாசத்துக்கு ஓடிச்சு. இந்த ஜுராசிக் வேர்ல்ட்ல அந்த டைனோசர் கத்தும்ல, அதுக்கு பிகிலே போட்டலாம் நான் மீன் போட்டுருக்கேன். அதான் நல்லா ஓடிச்சு. சோ அந்த டைம் வாஸ் ரியலி குட்.
அப்புறம் வசன்னு வர ஆரம்பிச்சாங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல, அந்த கம்யூனிட்டி இஸ் க்ரோயிங், அந்த கம்யூனிட்டி நிறைய பேருக்கு ரீச் ஆகுது, நிறைய பேருக்கு அந்த ஃபார்மேட் பிடிக்குது. நீ அதுலதான் வந்தல்ல என் கிறங்க உங்களோட எல்லாம் உட்காந்து பேச வேண்டியிருக்கு. ஓட்டிஸ்லாம் 16வது வேவு. இல்ல இல்ல நீங்க எல்லாரும் ஒரே டைம்ல தான். அந்த ரேண்டம் இல்ல இல்ல அவர் ரொம்ப லேட்டா வரல. நான் போர்த்தே பக்கமா வந்து வசவசம் வர இல்ல நீ ரேண்டம் டாக்ஸ் வாயில வட நீங்க எல்லாம் ஒரே டைம்ல தான் வந்து. இது பாட்காஸ்ட் லேட்டா ஓபன் பண்ணேன். இன்ஸ்டா பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே முன்னாடில இருந்து பேஜ் பண்ணல வச்சிருந்தேன். சோ வந்து அந்த வசவசன் வந்ததுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன்ல, லைக் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த ஃபேக்டர் வந்து இதுல இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வரைக்கும் பொலிட்டிக்ஸ் சொல்லல, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் பார்க்க மாட்டானுங்க, என்ன வேணா பண்ணலாம், அப்படி ஒரு இது இருந்துச்சு. அப்ப ஜாலியா இருந்துச்சு. அப்ப ஜாலியா இருந்துச்சு. எடிட் பேஜ் ஓபன் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க 4 மணி நேரத்துக்கு. அது நம்மளே இல்லாத போதெல்லாம் பேசுவாங்க. பேஜ் இருக்கே ஓஹோ அப்படிங்குவாங்க. சொன்னேன் எங்களுக்கு தெரியும்டா. யார பத்தி பேசுறோம் இது எனக்கே புரியல. இது ஏதோ பர்சனல் பத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. அவங்களே நான் பையனியர் அடிச்சுக்கிறீங்கன்னு நினைச்சேன். சோ அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு மாதிரி கசகசன்னு ஆகி போச்சு. எனக்கு இப்ப அதுதான் தோணுது. இப்ப இருக்கிறதுலயும் வந்து அதுல நிறைய பேர் காணாம போயிட்டான், நிறைய பேர் பேஜ் வந்து பேஜ் டெட். அவன் டெட்டான்னு தெரியல, பேஜ் டெட். ஆனா நம்ம என்ன விஷயம்னா, அடிக்கடி வருவேன்ற மாதிரி நம்ம திரும்ப வந்துடுறோம். என்ன சாவ மாட்டேங்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம ஒரு கொஞ்ச நாள் வந்து பேசுவோம், கான்ட்ரோவர்சி பண்ணுவோம், சூத்தடி வாங்குவோம், அமைதியாவும் திரும்ப வருவோம், ரிப்பீட். சோ எத்தனை ஷோ சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நடுவுல என்னைய போட்டு குழப்பி கவுண்ட் பண்ண இந்த நான் ஷோ சொல்றத வச்சு தனியா பாட்டு கிரியேட் பண்ணி போட போறானுங்க. முன்ன மாதிரி இல்லப்பா, யாருமே எடிட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? முன்ன சொன்னா பண்ணுவாங்க, இவன் பண்ண சொன்னா பண்றாங்க. பண்ண சொன்னாலும் பண்றது மனித கடவுளே பண்ண மாட்டாங்க. பேச்சு மாத்திட்டான், மனித கடவுள் மாத்திட்டான். அதான் இந்த கம்யூனிட்டி வந்து ஒரு மாதிரி நசன் ஆகி போச்சு. அது வந்து இன்னெவிட்டபிள் தான். ஏன்னா நிறைய பேர் வரும்போது நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ வரும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும். இது இப்படிதான் ஆகும். நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். இதை ஒண்ணும் பண்ண முடியாது, மாத்தவும் முடியாது. இப்ப நம்ம உட்காந்து பேசுறதுனால என்ன மாற போதா? ஒண்ணும் கிடையாது. நம்ம உட்காந்து ரேண்ட் பண்றோம், அவ்வளவுதான். என்னடா இது அழகா இருந்த ஒரு இடம் வந்து இப்படி ஒரு மாதிரி நசன் ஆகி போச்சு, நம்ம உட்காந்து ரேண்ட் பண்றோம். என்ன பொல்லாதவன் தனுஷ் மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் தான். இல்ல நான் யாருக்கு நம்மளுக்கு தெரியல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன புது வே வந்துச்சுன்னா அழகா புது ஆடியன்ஸ் வருவாங்க, சரியா? இது கிரியேட் ஆகும். பூமர்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு இது தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சு போடாதீங்க, நட்டாவது புதுவேவா பேசுறாரு, சும்மா நல்லா இருக்கியாப்பா. எப்படி I thought I was catching up to that next generation, but no, somebody is catching up more than me. உம்மா எல்லாம் புதுவே வரக்கூடாது, அப்படி ஹிப்போக்ரிட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதுவே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலடா, ஒரு மாதிரி நசன் தான் ஆகி போச்சு. நான் இல்லன்னா சொல்லவே மாட்டேன். அது புதுவே வந்தது நசன் தான் ஆகி போச்சு. எனக்கு ஆக்சுவலி கிராபி பண்ணி கிராபி பப்பி நிறைய பிடிக்கும். நானும் டேங்க ஃபாலோ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பேர் கிராபி பப்பி பிடிக்கும், குட்டி பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஒரு பேஜ் ஒன்னு ஃபாலோ பண்ணி டேங்கடாவா இல்ல. ஆமா, ஆக்சுவலி நீ ஸ்டார்டிங்ல சொல்லும்போது ஏதோ டேங்கடா பயனியர் மாதிரி பேசு. டேங்கடா வந்து 12வது எனக்கு நிக்கட்ரானிக்ஸ் பிடிக்கும்.
அப்படியா? நிக்கட்ரானிக்ஸ் நிக்கட்ரானிக்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் வேவுக்கும் முன்னாடி நிக்கட்ரானிக்ஸ் நினைக்கிறேன். நிக்கட்ரானிக்ஸ் வந்து இந்த 0.5 வேவ். இல்ல எனக்கு பேசுறதா பார்த்தா ஒரு 2002ல பேசுறாங்களோ. இல்ல இது வந்து 2018-19 இந்த பீரியட்ல தான் வந்து இந்த மொத்த கம்யூனிட்டியே கிரியேட் ஆகுது. லாக்டவுன்ல பூம் ஆச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே இது இருந்துச்சு. நான் அங்க ரஷ்யால படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து நிக்கட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, அப்ப வந்து நிக்கட்ரானிக்ஸ பார்த்துட்டு நிக்கட்ரானிக்ஸ் மாதிரி மீம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்கப்புறம் நிக்கட்ரானிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல நான்லாம் கேட்ச் அப் பண்ணது 2020 எண்ட்ல ஸ்டார்டிங்ல ஒரு பாட்காஸ்ட் போட்ட அப்புறம் தான் கேட்ச் அப். இதுலயும் நான் தான் ஹோம்வொர்க் போல இருக்கு. நிக்கட்ரானிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பலாம் Facebookல நிக்கட்ரானிக்ஸ் அத ஸ்பெல்லிங் என்ன நிக்கட்ரானிக்ஸ் போடுவாங்க. அப்பப்ப எக்ஸ்ப்ளோரர் மட்டாங்கோரி வரும், மட்டாங்கோரி. அப்ப அது மட்டும் தான் பாப்பேன். மற்றபடி அப்பெல்லாம் உச்சக்கட்ட இன்ட்ரோவர்ட். இப்பெல்லாம் ஸ்டோரி ஸ்பாம், வீடியோ மீம்ஸ், மொக்க என்ஜினியர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இன்ட்ரோவர்ட்னா என்ன? மொக்க மீம்ஸ் ஃபாலோவர் இன்ட்ரோவர்ட்டா? ஸ்டோரி ஸ்பாமிங்லாம் பண்ண மாட்டேன். என்ன லைக் மட்டும் என்ன ஸ்டோரி ஸ்பாம் பண்ணா எக்ஸ்ட்ரோவர்ட்டாடா? என்னடா என்னடா பேசுற நீ? கொஞ்சம் கூட சோஷியலைஸே ஆக மாட்டேன்னு சொல்றேன். இப்போ நீ அப்படிதான்டா இருக்க. இல்ல முன்னாடிக்கு பரவாயில்ல. அவரே லைக் போறாரு. அவர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிக்கட்ரானிக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இன்ஸ்டாக்கு பக்கமே வரல, Facebookல தான். ஓ நிக்கட்ரானிக்ஸ பார்த்து மண்டை வெறுத்தது. அதுக்கு அப்புறம் நீ இன்ஸ்டா Facebookல பிடிக்கும். இல்ல ஓட்டிஸ்லாம் வந்து என்ன வடிவேலு மீம்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கும். வடிவேலு டெம்ப்ளேட் இது என்ன நிக்கட்ரானிக்ஸ் பஞ்சதந்திரம் வச்சு மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சதந்திரம்லாம் ஒரு படமா? ஐ அம் குவிட்டிங் இன்ஸ்டாகிராம். இல்ல ஓட்டி சொல்ல மாட்டானே. முது தடவை பாத்தீங்களா? பஞ்சதந்திரம் சொல்றேன். ஓகே வாட் அக்செப்ட். இவன் அப்படி சொல்ல மாட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ முட்போக்குன்றீங்க? நீங்களே ஜாதி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க ப்ரோ. இல்ல ஒரு 10 நிமிஷம் என்ன கலாய்க்கலையா? பம்கின் சொல்ல அவனும் ஒருத்தன் போட்டிருந்தானே, கிளிக் டு see the thread ன்ட்டு you are already டா அப்படின்னா நானே ரிவீல் பண்ணிட்டேன். அது Facebookல வந்து சிவகுமார் தேவசாகாயம் ஒருத்தர் போடுவாரு. அவர் வந்து அவர்தான் வந்து மீம் வந்து ப்ராப்பரா போடுவாரு, கிரிஞ்சா போடாம ஐடியாவா போடுவாரு. இல்ல ஐடியா எனக்கு புரியல. இல்ல கிருஷ்ணா போய் யோசிக்கிறது, ஓ நமக்கு மேல ஒரு பூமர் இருக்காங்க. பேரே பூமர் பேரா இருக்கு, வித்தியாசமா. அவரோட பேரே போட்டுருப்பாரு. இப்ப அவர் வந்து குவிட் பண்ணிட்டாரு. ஏன் பெருசா போடுறது இல்ல. பெருசா போடுறது இல்லையா? That's what she said. இல்ல நம்ம மைக்ல பத்தி பேச வந்தோம். அவர் கிரியேட்டிவா போடுவாரு. இல்ல மைக்ல பத்தி பேச வரல. நம்ம மைக்கிளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மைக்கிளோட டெத் தான் வந்து என்னை நிறைய யோசிக்க வச்சுச்சு. இப்படியான ஒரு டாபிக் பேசுறதுக்கு இருக்குன்றதே எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. அவ்வளவு இருக்கு இதுல. content from death. ஐயோ சிஸ்டம் பண்ணலாமா bro? என்ன bro ரெண்டு வார்த்தை பேசுறதுனால மில்கிங் இல்ல ஆயிடுமா? நான் வெயிட் பண்றோம். அப்போ What is always பண்ணியாச்சு friends. மலஸ் பண்ணியாச்சு. இத நீ சொல்ற கொம்பிலும் நான் கொஞ்சம் கருப்பேன் அதுதான் சாரமே. ஓட்டி செக்க வேற பண்றான். எக்கமா வாசத்துல இருந்து வெளில வாங்க. எப்பா டேய் இதோட இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சிரும். வேணாம்டா. என்னது நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான்டா. மைக்கிளோட டெத் வந்து நிறைய விஷயங்களை என்ன வந்து யோசிக்க வச்சுச்சு. அது எல்லாத்தையும் ரேண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ரேண்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இத வந்து நீங்க ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இதுல இவரா என்ன ஐடியாலஜி பேச நினைக்கிறாரு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஐடியாலஜி எல்லாம் பேச வரல. நானு
just ranting. பெரிய விஜய்னா கேட்டா கேட்டுங்க இல்லனா போங்க விட்டுருங்க. நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஒண்ணு பண்ணிடுறாங்க. ரைட் பேக், கிவிங் இட் ரைட் பேக். ஸோ வந்து அவ்வளோதான். எனக்கு இது வந்து ரேண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. இது லிட்டரலா ரேண்ட் தான். இது வந்து எவ்வளவு லாஜிக்கலா இருக்குன்றதெல்லாம் ஆராயாதீங்க. ஏன்னா இது ஏன்னா இது ஜஸ்ட் பியூர் எமோஷன், அவ்வளவுதான். இதுல வந்து லாஜிக் இருக்குமா இருக்காதான்றது எனக்கு தெரியல. எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. நான் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன்னா இதை விட மென்டல் மாதிரி பேசியிருந்தேன். இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லையா பேசுறேன். ஏன்னா ஓட்டிஸுக்கு தெரியும் நான் ரெண்டு பேரும் உட்காந்து மாறி மாறி ரேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவுதான். இது வந்து இன்னொரு சம்மாதான் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் எங்கே சொல்கிறது இல்ல, இதுவும் சும்மாதான். வெண்ட் அவுட் தான். இல்ல இனிமே இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஷுவலா இருக்கு இல்லையா, இனிமே இதான் எங்க டைப்பா இருக்க போகுது. ஏன்னா எல்லாரும் டாபிக் பேசுறாங்க, ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரோட ஸ்டைலும் அதுவா தான் இருக்கு. இப்ப நம்ம மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு கேஷுவல் பாட்காஸ்டே நம்மளதுல இல்ல. தமிழ்ல ஒரு கேஷுவல் பாட்காஸ்டே இல்ல. இப்படி உட்காந்து ஒரு 4-5 பேர் மாறி மாறி கலாய்ச்சிக்கிட்டு ரால் பண்ணிக்கிட்டு வெண்ட் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு பாட்காஸ்ட் இல்ல. So this is how it is going to be from now on. போன பாட்காஸ்டே அப்படிதான் இருந்துச்சு. நானும் சபரி முன்னது TTK has always been that தான். இல்ல எனக்கு நோட் TTK 10.1 12.1 என்னது இந்த புது டைப் ஆஃப் பாட்காஸ்ட் 10. இது 0.2 மைல்ல அந்த மாதிரி 0.10 TTK தான் முதல்ல இது ஆரம்பிச்சது என்பதை உங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்க ஆண்டவர் எப்பயோ பண்ணிட்டாரு. அது வேற ஒரு மீம் போட்டிருந்தேன், அப்போ நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறேன். இதெல்லாம் எங்க ஆண்டவர் சாரிப்பா பழக்கதாசத்துல வந்துட்டேன் சொல்லிட்டேன். டேய் கமலிசம் பேசுவோம்னு ஒரு பேசுறா, உன்னை குத்தி கொல்ல விட மாட்டேன்டான். அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அமர் கேரக்டர் வந்து கமலோட இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு கமலோட ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து அமரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 வீடியோ எடுத்து போட்டான். சரி சரியா. அடுத்து என்ன பண்ணா, விஜய் சேதுபதியோட கேரக்டர் எடுத்து போட்டான். அடுத்து என்ன பண்றான், விக்ரம் கேரக்டர் எடுத்து இங்க பாருங்க ஆண்டவர் இது அப்பயே பண்ற ஆண்டவர் தான் இதையே பண்ணிருக்க. இந்த கமலிசம் நீ நல்லா பண்ற, எனக்கு புரியுது. உனக்கு வந்து ஆண்டவரை உறிஞ்சி மோட்ல நீ இருக்க. உனக்கு 4 வருஷம் கழிச்சு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, 4Kல உனக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி பண்ணாத ப்ளீஸ். உன்னை நான் ஆண்டவர் கண்ணியா நான் உன்னைய ஃபாலோ பண்ணதுக்கு ஏன்டா ஃபாலோ பண்ணுன்ற அளவுக்கு நீ ஆக்குற. நீ ஆண்டவருக்கு கூட கன்னியாரு சுன்னியாரு கொஞ்ச நாள் விட்டா ஏஜென்டினா இருக்குல்ல, அது எடுத்துட்டு ஏஜென்டினாவே எங்க ஆண்டவர் சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான். ஏஜென்டினா வந்து அந்த ஒரு படம் வருமே, காமெடி படம், கரெக்டா கமல் ஏதாவது ஒரு சீன்ல வந்து காலால எட்டி மிதிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட். ஆமா அது இருக்கு, அபேசன் மிகில இருக்கு. அபேசன் தூக்கிட்டு வருவான், காலால மிதிக்கிற மாதிரி ஒரு எப்படி வேட்டி என்ன புடவையை தூக்கிட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் அப்பவே வெரி பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ ப்ளீஸ் கமலிசன் பேசும், இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ் ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சொல்றேன் நான் வீட்ல தூக்கிக்கலாம். இதான் பண்ண போறேன். சுதியாசன் மாம், சுதியாசன் மாம். ஆண்டவர் என்னை எப்பயோ பண்ணிட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான். இது சுதியாசனியா சந்தேகப்பட்டேன்டா. Just because he is from Alabama, you don't have to make Alabama jokes, bro. சரி விடுங்க. இல்ல இவ்வளவு நேரம் என்ன பேசுனீங்க, இங்க போச்சலாம் சொல்றேன். சாரிடா நான் உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டுட்டேன். 90 நிமிஷம் வந்து உட்காந்து பேசிட்டு கடைசில வந்து இது பண்ணாதீங்க. எங்களுக்கு ஒபாமா பிடிக்கும் ஃப்ராங்க். By the way நான் ஆலபாமால இல்ல bro. No more an Alabamian. நானும் வந்துட்டேன் bro 6 மாசத்துக்கு. No more homo. மறைச்சிட்டு பேசுறவங்க கேட்காதா? இவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கடா bro. சபரி அவ்வளவுதான். இதெல்லாம் ரன் பண்ணணும்னு நினைச்சேன். 100 நிமிஷத்துக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன். 100 நிமிஷம் இல்ல எடிட்ல 100 நிமிஷம் எல்லாம் இருக்காது.
நிறைய நடுவுல கட்டாயிரும். முடிச்சிருங்க. அதான் இனிமே இப்படிதான் இருக்க போகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி a very casual podcast. முடிஞ்ச வரைக்கும் நாங்க இனிமே இந்த மாதிரி லைவ் ரெக்கார்டிங்ஸ் தான் பண்ணலாம்னு இருக்கோம். யார் யாரை எங்களால இந்த ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி இப்படி ஒரு கேங்கா உட்காந்து பேச முடியுமோ அவங்கள கூட்டு வந்து பேங்க் பண்றதா தான் நாங்க வந்து இப்ப யோசிச்சிருக்கோம். சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சார். இப்போ கோயினி பேசி நல்லது பாப்போம். ஜஸ்ட் டோன்ட் மேக் பாட்காஸ்ட் எபிசோட ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது உங்களுக்கு நல்லா இருக்காங்கறத எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஃபீட்பேக் கொடுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல டிஎம் பண்ணாங்க பார்க்க மாட்டோம். என்ன ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்ணுங்க. பண்ணுவோம். இஷ்டம் தான் கேளல சீ பண்ண மாதிரி ஒட்டலடா. நான் லிங்கா அப்படிதான்டா எடுப்பேன். பாக்குறேன்னா பாரு, இல்லாட்டி போ. ஃப்ளாப் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, ஸ்டோரியில கூட மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஒண்ணு படிச்சவன் இல்ல, எனக்கு அந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த படம் வந்தானா? ஆமா, ஓகே. அந்த படத்துல லிட்டரலா ஒரு ஜீப்ப கையால தூக்கிடுவான்டா வாழையா. அடியில ஏதோ பால் பாட்டில் என்னமோ கிடக்கும், அதை எடுக்கிறதுக்காக ஜீப்ப தூக்கிடுவாங்க கையால. இல்ல அந்த படத்தை கமெண்ட் பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கையா அப்படியே பண்ணிருக்காங்க. பால் பாட்டில் பால் பாட்டில். இப்ப பாலகிருஷ்ணா பிரான்ஸ் எல்லாம் வராங்க. எங்க பாலையா இதெல்லாம் பால் பாட்டில் சென்டிமெண்ட் எல்லாம் எப்படி இல்ல அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா நிறைய இருக்கு. Don't trouble the trouble. Trouble you. I am not the trouble. I am the rule. எப்படிடா ஓகே சொல்லுவாங்க இந்த டயலாக்? நேத்து இங்கிலீஷ் காமிச்சீங்க. என்னது? டேய் ஆமாமா, நேத்து நம்ம ஒரு மீம் ஒன்னு போட்டுருந்தது. பாய்ஸ் லைக் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் லைக்கிங் திஸ். சரி, ஓகே. என்னடா ஓ பாட்காஸ்ட் நான் முடிச்சு விடுறேன். நான் அரை மணி நேரமா முடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். ஆஸ்கர் வாங்கிட்டு வந்து தேங்க்யூ. இல்ல அவங்க ரசிக்கிறத ரசிங்க, ஓகாட்டம் இத பர்சனலா எடுத்துக்காதீங்க. வேணா லைக் போடுங்க, ரிப்போர்ட் அடிச்சிட்டு போங்க. இவ்வளவு நேரம் நாங்க பேசுனதை வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு என்ன இப்படி பேசுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இது லிட்டரலா எங்க கருத்தை நீங்க எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஜாலியா பேசுறா. இதாண்டா இனிமே இப்படிதாண்டா பேச போறோம். மனசுக்கு வந்ததை பேச போறோம். அது நீ ஓக்கா எடுத்துக்கிட்டு என்னை அடிக்கிறேன்னா அடி, ஒரு ஓரமா உட்காந்து அடிச்சுக்கிட்டு. ரெடிட்ல கிடையாது, நாங்க டிஸ்கார்ட்ல கிடையாது. முன்ன உலக ஆக்டிவா இல்ல, எந்த சார் ஒலிம்பியா உட்கார்றது இல்ல. எதுவுமே டாக் பண்ணியே கூப்பிட்டாலும் வர மாட்டேன். சரியா? போன் நம்பர் கால் பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வேணா பண்ணிக்கோ சொன்ன மாதிரிதான். நீ டிஎம் பண்ணா ஓகே ப்ரோன்னு சொல்லி விட்டுருவேன். முன்னெல்லாம் அஃபென்சிவாவே எடுக்க போறது கிடையாது. மிஸ்டர் தான் கேளு, இல்லன்னா உனக்கும் ஒரு ஓக்கு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நைட்டு கை அடிக்கும் போது அப்படியே விரிஞ்சு வருது, அப்படியே ஓஷன் தெரியுது. அதே டெம்பிள் மங்கி ஸ்டம்பிள் தான். ஓசவ பாடணுமா கையடிச்சு படுத்தமான்னு இல்லாம வந்துட்டு நச நசன்ட்டு இருந்தா அடப்பு தெரிச்சிடும். என்னப்பா ஓகே, சரி, வந்த அனைவருக்கும் நன்றி. பெட்ரோல் போட்டு வந்த பெட்ரோல் விக்கிற விலைக்கு ரொம்ப நன்றி. அமௌண்ட் வந்தா ஷேர் செய்யப்படும். அதே மாதிரி பெட்ரோல் போட்டு எங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க டிஎம் பண்ணா பார்க்க மாட்டோம். டிஸ்கார்ட்ல இல்ல, ரெடிட்ல இல்ல, எப்படிதான் இவனுங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்களே கால் பண்ணுங்க. வரியாப்பா? இல்ல இல்ல, நான் பாப்பேன். நான் டிஎம் பாப்பேன். ஓசிடி இருக்கு, அதனால நோட்டிபிகேஷன் வந்து பாப்பேன். எங்க கூட கொலாப் பண்ணனும்னு யாராவது நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் ரேண்டம் டாக்ஸ். இல்ல சபரிஸ்க்கே இல்ல இல்ல, ரேண்டம் டாக்ஸ் பேர் தான் ரிவீல் பண்ணுங்க. ஐடியா இல்ல வேண்டாம். ஓ, நம்பிட்டு இருக்கீங்களா ஆர்டிலன்ட்? என்னது நம்பிட்டு இருக்கீங்களா ஆர்டிலன்ட்? அப்படி இல்ல, டிஸ்னிலுக்குள்ள போயிட்டு யாரு சபரிஸ்னு தேடி இருப்பாங்க. அதெல்லாம் தினமும் வருது ரெக்வெஸ்ட். நான் அக்செப்ட் பண்றது இல்ல. அவ்வளவு புளுத்தி பர்சனல்னா பர்சனல்.
அங்க போய் ஓக்கெல்லாம் வருவானுங்க, எதுக்கு என்டிஎம் நக்கிட்டு போறதுக்கா, எதுக்கு தேவை இல்ல. அங்க பாருங்க ரேண்டம் டாக்ஸ் இப்படி பண்ணி. சரி போதும் ரொம்ப இழுக்குது. பாய். பேசணுமா அதெல்லாம் பேசணுமா? எண்டிங் நோட் கொடுக்குறீங்களா? இல்லையா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஏடா சபரி ஆரம்பமா? ஆரம்பிக்கலாண்ணே, வாங்க. நீ இல்ல இரு ஒரு நிமிஷம். இது இந்த எபிசோடுக்காக ஒரு ப்ளூப்பர் ரெக்கார்ட் பண்ணிருந்தோம். அந்த ப்ளூப்பரை இவன் டிலீட் பண்ணிட்டான், போன் ரீசெட் பண்ணிட்டு. அதனால இப்ப இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப நாங்க எபிசோட் பேசுவோம். அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு ஆல்ரெடி. சரியா? நீ லேட்டா அதனால நாங்க பேசி முடிச்சிட்டோம். நீ அடுத்த வாரம் எபிசோட் ரெக்கார்டிங்க்கு வேணாவா? சரியா? நானும் குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த ஒரு வாரத்துக்கு ஃபாலோவர்ஸ் பிளாட்டோ ப்ளோமோ போட்டு சாவடிக்க போறேன்.